ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான காலிஃப்ளவர் பஜ்ஜி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதற்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா வெந்நீரில் கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவும் எடுத்துக்கோங்க. நம்ம பஜ்ஜி மாவை நல்லா தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு ஓரளவு கெட்டியாக கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து அதை நல்லா அந்த மசாலாவில் டிப் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பஜ்ஜி மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் பஜ்ஜி மாவு கிடைக்கலனா கடலை மாவும் அது கூட கொஞ்சமாக அரிசி மாவும் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள் எடுத்து நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணி பார்க்கலாம். பஜ்ஜி மாவுனா ஒரே மாவில் நம்ம அப்படி செய்திடலாம். அப்படியே ஒன் பை ஒன்னாக அழகாக போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய காலிஃப்ளவர் பஜ்ஜி. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ஈவினிங் டைமில் டீ காஃபிக்கு இது சூப்பர் ஸ்நாக்ஸாக இருக்கும். சீக்கிரமாகவே நம்ம இதை செய்திடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடியான மாதிரி இது நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சிந்தியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.